அண்ணே ரெக்கார்டிங் போட்டேண்ணே. அண்ணே கேக்குதாண்ணே? கேக்குது, சொல்லுங்க பிரதர். அதாவது நம்ம குரூப்லயும் சரி, உலக அளவுல வந்து இந்த யூரோப் போறவங்களுக்கு நம்ம லித்துவேனியா போறதுக்கு எப்படி போயிட்டு வரணும்னு விஎஃப்எஸ் சம்பந்தப்பட்டது ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்கோம். ஸ்லோவேனியாவுக்கும் போட்டிருக்கோம், ஹங்கேரிக்கும் போட்டிருக்கோம். சரிங்க இந்த பிரதர். லித்துவேனியா போறதுல மட்டும் பாத்தீங்கன்னா கல்ஃப்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு உடனே இங்க இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் என்ன நடக்குதுன்னா, இந்த டபுள் லீகலேஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூவை பத்தி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த டபுள் லீகலேஷன்னா என்ன, கல்ஃப்ல இருந்து வர்றவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவேர்னஸா இருந்துகிட்டு வந்து இந்தியாவில வந்து இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டு அப்படி ஷிஃப்ட் ஆகணும், நீங்க என்ன பிரச்சனையை சந்திச்சீங்க அப்படின்றத உங்க பேரு ஏஜென்சி பேர் இந்த டீல்லாம் வேணாம், தெளிவான கண்டென்ட் மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் உலகம் ஃபுல்லா உள்ளவங்களுக்கும் தெரியணும், அவ்வளவுதான். எனக்கு நடந்தது சொல்றேன், மத்தவங்க எப்படின்னு தெரியாது, எனக்கு நடந்தது சொல்றேன். கத்தார்ல இருந்தேன். கத்தார்ல இருந்து வரும்போது பிசிசி தான் அங்கிருந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ளை பண்ணி வாங்கிட்டு அங்கேயே மோஃபோன்னு சொல்லுவாங்க, அங்க ஒரு 100 ரியால் கட்டி மோஃபோ பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். மோஃபோனா அந்த நம்ம இந்தியன் டாக்குமெண்ட் கொடுத்து அட்டாச் பண்றோம்ல. ஆமா, இந்தியன் டாக்குமெண்ட் கொடுத்து அப்போசல் வாங்குறோம், அதே போலயா? அப்போசல் அதே போல அந்த நாட்டோட டாக்குமெண்ட் அங்கே கொடுத்து பண்ணணும். எங்க பண்றது அது? அந்த மோஃபோன்றது எங்க பண்ணுவாங்க? அங்கே கத்தார்லயே தனியா அதுக்கான சென்டர் தனியா இருக்கு. தெரியும். நீங்க சொல்றது பிசிசி, அங்க உள்ள பிசிசி எடுத்துட்டு மோஃபோ பண்ணிட்டு வரணும், கரெக்ட்டா? ஆமா, மோஃபோ பண்ணிட்டு வரணும். ஆமாங்க. சரிண்ணே, ஓகே. மோஃபோ பண்ணிட்டு வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது இந்த பிசிசி கேட்பாங்க. இப்ப அதாவது 2 வருஷத்துக்கு முடிஞ்சிருந்தா தேவையில்ல, 2 வருஷம் முன்னாடி வந்தா கம்பல்சரி டாக்குமெண்ட் வேணும். நீங்க சொல்ற 2 வருஷம்ன்றது எதை சொல்றீங்கண்ணே? ஒருவேளை கல்ஃப்ல வேலை இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுல 2 வருஷம் ஆயிருக்கணுமா? ஆமா, 2 வருஷம் ஆயிட்டா தேவையில்ல, கல்ஃப்ல பிசிசி தேவையில்ல. 2 வருஷம் ஆகலன்னா கம்பல்சரி பிசிசி வேணும். அந்த எந்த நாட்டுல இருந்தீங்களோ அந்த நாட்டுல பிசிசி வேணும். கல்ஃப்ல வேலை பார்த்த ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து 2 வருஷம் ஆயிருந்தா மோஃபோ அந்த அங்க உள்ள அப்போசல் தேவையில்ல பிசிசிக்கு. 2 வருஷத்துக்குள்ள கம்மியா இருக்குன்னா வேணும். தேவையில்ல, பிசிசி தேவையில்ல. பிசிசியே தேவையில்ல. ஆமா, அப்படி இல்ல கம்மியா இருந்தா கம்பல்சரி தேவைப்படும். அதுக்கு மோஃபோ பண்ணிருக்கணும். அதை வந்து என்ன பண்றாங்கன்னா டபுள் லீகலேஷன் சொல்லி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதாவது அந்த பேப்பர் கொடுத்தா அந்த எம்பசில ஒத்துக்க மாட்டாங்க. எம்பசில என்ன சொல்றாங்க, டபுள் லீகேஷ் பண்ணி கொடுங்கன்றாங்க. டபுள் லீகேஷன்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ஃப்ல பண்ணி கொடுத்தாங்க. கல்ஃப்ல ஏஜென்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. 2 கண்ட்ரி தான் அவங்களுக்கு தேவை, 2 கண்ட்ரி தானே, 2 கண்ட்ரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. கல்ஃப்ல பண்ணி கொடுத்தாங்க. அதாவது ஓமன்ற கண்ட்ரில பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஓமன்ற கண்ட்ரில நீங்க கத்தார்ல இருந்து எடுத்துட்டு வந்த பிசிசியை மோஃபோ பண்ணிருந்தீங்க. அந்த டாக்குமெண்ட ஓமன்ல வந்து இது பண்ணி கொடுத்தாங்க, அப்போ அந்த இது பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்தாங்க. அந்த கண்ட்ரியோட எம்பசிலையும் கத்தாரோட எம்பசி அங்க இருக்கிற எம்பசிலையும் மோஃபோ பண்ணி கொடுத்தாங்க. 2 கண்ட்ரிலயும் லீகலேஷன், அதாவது லீகலேஷன் செக் பண்றது. ஆமா, அது பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் விஎஃப்எஸ் இப்போ சிங்கப்பூர்ல போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்டர்வியூ வச்சாங்க எங்களுக்கு வந்து வீடியோ எம்பசில இருந்து வீடியோ கால் 10 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சாங்க. நீங்க சிங்கப்பூர் சொல்றது லித்துவேனியாவுக்கான விஎஃப்எஸ் தானே? ஆமா ஆமா, லித்துவேனியா விஎஃப்எஸ் சிங்கப்பூருக்கு போயிருந்தாங்க. அப்ப டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இன்டர்வியூலாம் ஒரு மாசம் கழிச்சு இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூ சக்சஸா முடிஞ்சிச்சு. எல்லாம் ஓகே ஆயிட்டு என்ன பண்ணாங்க, டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு டபுள் லீகேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மெயில் வந்துருச்சு எங்க ஏஜென்சிக்கு. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இந்த சப்ஜெக்ட்? ஆமா, அது தெரியாது. ஏன்னா தெரியும் எது பிரச்சனை தெரியும், டபுள் லீகேஷன் இருக்குன்னு தெரியும். அதுல 2 கண்ட்ரி பண்ணிட்டாங்கல்ல, 2 கண்ட்ரி கொடுத்து பண்ணிட்டாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏஜென்ட், ஏதாவது 2 கண்ட்ரி தானே அவங்க கேட்க, 2 கண்ட்ரி தானே டபுள் லீகேஷன், நான் பண்ணிட்டுமே எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டாரு. அவங்க எல்லாம் ஃபைனலா ஓகே பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெயில் அது மாதிரி இந்த டாக்குமெண்ட் வந்து டபுள் லீகேஷன் பண்ணி கொடுங்க, போலாந்து எம்பசிலையும் லித்துவேனியா எம்பசிலையும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து மெயில் அனுப்பிச்சு. அதாவது நீங்க சிங்கப்பூர் விஎஃப்எஸ் போயிட்டு வந்தப்ப அப்ப நீங்க சப்மிட் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா கத்தார்லயும் ஓமன்லயும் உள்ள 2 எம்பசின்றதால இந்த 2லயும் பண்ணிருந்தீங்க. ஆமா, பண்ணியாச்சு. ஆனா அது வேல்யூபிள் இல்ல, அது வேல்யூபிள் இல்லன்னு சொல்லிட்டு போலந்துலயும் லித்துவேனியாவிலயும் உங்க டாக்குமெண்ட்டை லீகலேஷன் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி மெயில் வந்துருச்சு உங்களுக்கு, கரெக்டா? ஆமா ஆமாங்க. சரிண்ணா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஏஜென்ட் அங்க ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி அதை மறுபடியும் டாக்குமெண்ட்டை மறுபடியும் போலாந்து காமிச்சு கிளியர் பண்ணி, திருப்பி போலாந்துல இருந்து லித்துவேனியா காமிச்சு கிளியர் பண்ணி மறுபடியும் சாஃப்ட் காப்பியா அவங்க மெயில் ஐடி கொடுத்தாங்க. அதுக்கு அப்டேட் பண்ணாங்க. நீங்க அங்க உள்ள ஏஜென்ட்னு சொல்றது இப்ப எந்த ஏரியாவுல சொல்றீங்க? லித்துவேனியா ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, இது மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. சரி, லித்துவேனியாவுல இந்த மாதிரி லீகலேஷன் பண்ணி தரதுக்குன்னு உள்ள ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணீங்க. போலாந்துலயும் அதே மாதிரி கான்டாக்ட் பண்ணீங்களா? அது நான் பண்ணல, ஏஜென்ட்டே பண்ணிக்கிறாங்க. ஏஜென்ட்டுக்கு ஆள் இருக்குன்னா அவங்க பண்ணிக்கிறாங்க. உங்களோட ப்ராசஸிங் பண்ணி தர ஏஜென்சி சைடு இத பண்ணிட்டாங்க, கரெக்ட்டா? ஆமா பண்ணிட்டாங்க. அதுக்கான எக்ஸ்ட்ரா மணி காசு வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க, அமௌண்ட் வரனாங்க. சரி சரிப்பா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணி கொடுத்து மறுபடியும் சாஃப்ட் காப்பியை அதை அவங்க லிங்க் கொடுத்தாங்க. இந்த டேட்டுக்குள்ள ஒரு லிங்க் கொடுத்து அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணி வைங்க அப்படின்னாங்க. டாக்குமெண்ட் வந்த உடனே ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ண உடனே
ஒரு சரி. இப்போ 5 நாள் கழிச்சு எங்களுக்கு இஷ்யூ ஆயிடுச்சு. ரிசீவ் வந்து ஆ. ஓகே டிசிஷன் எடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க ஓகே அப்படின்ற மாதிரி. யாரு ஓகே டிசிஷன் எடுத்தது யாருன்னா, இந்த 2 அங்கே லீகலேஷன் போலந்து, டாக்குமெண்ட் லித்துவேனியா 2 லீகேஷனையும் நீங்க மறுபடியும் ரீஅப் சப்மிஷன் குடுத்தீங்க மெயில்ல. ஆமாம் கொடுத்த உடனே உங்களுக்கு அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க. டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு கலெக்ட் பண்ண சொல்லி கார்டு கலெக்ட் பண்ண சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. ஓ! அதுக்கப்புறம் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு கார்ட கலெக்ஷன் பண்ணிக்க வந்துருங்கன்னு சொல்ட்டாங்க. கரெக்ட்டா? ஆமாம் ஆமாங்க. இத வந்து உங்க ஏஜென்சி சைடு சப்போர்ட் பண்ணதுனால நீங்க லித்துவேனியாலயும், போலந்துலயும் டபுள் லீகலேஷன் ஒர்க்க முடிச்சுக்கிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஓகே. அந்த ஏஜென்ட் சைடு சப்போர்ட் பண்றதுக்கோ, இல்ல வந்து இத பத்தின நாலேட்ஜ் இல்லன்னா வேற ஆள் தனியா நம்ம பண்ண முடியாது. பண்ண முடியாது. பண்ண முடியாது. சரிண்ணே, ஆமா. சரிண்ணே. சரி, சரி, சரி. நீங்க அது எவ்வளவு நாள்ண்ணா தெளிவா ஆகுது வந்து நீங்க கல்ஃப்ல இருந்து வந்து எவ்வளவு நாள் ஆகுது? கல்ஃப்ல வந்து நான் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுங்க. இல்ல நீங்க அங்க இருக்கும்போதே லித்துவேனியாவுக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்களா? இங்க இந்தியா வந்து தான் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல நான் அங்க இருக்கும்போது அட்டெண்ட் பண்ணிட்டேன். அங்கே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 மாசம் ஆகுது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி. கரெக்டா சரி, சொல்லப்போனா. சரி. சரி. இந்த டாக்குமெண்ட் இந்த பிரச்சனை அது இதனால கொஞ்சம் லேட் ஆனதுனால எனக்கு அந்த விஎஃப்எஸ் வரை கிடைக்கல. ஃபர்ஸ்ட் இந்தியால கிடைச்சது அப்போ. அப்போ என் ஆமா. சைடு இந்த டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் ரெடி ஆகல. சரி, சரி, சரி. அப்படியே டாக்குமெண்ட் ரெடி ஆகும்போது இந்தியால அப்பாயின்மெண்ட் கிடைக்கல க்ளோஸ்ல இருந்து. சரி. அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூர்ல கிடைச்சு சிங்கப்பூர் போயிட்டு வந்தோம். ஓ! சரிண்ணே, சரிண்ணே, சரிண்ணே. இப்ப இந்த இடத்துல இன்னொரு டவுட்ண்ணே. இப்ப சொல்லுங்க. கல்ஃப்லயே இருந்தபடியே ஜூம் இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணி ஒருத்தர் பாஸ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கங்க. சரிங்க. லித்துவேனியாவுக்கான ஒரு இன்டர்வியூவ ஜூம்லயே அட்டெண்ட் பண்ணி கல்ஃப்ல உள்ளவரு, லித்துவேனியா மட்டும் இல்ல. அவர் ம். குரோஷியாவா இருக்கட்டும், ரொமானியாவா இருக்கட்டும், எனிஒன் யூரோப் கண்ட்ரிக்கு ஜூம்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலை பார்த்துட்டே கல்ஃப்ல பாஸ் ஆயிடுறாங்க. சரிங்க. உடனே அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிசிசி எடுத்துக்கிட்டு இந்தியா வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. இந்தியாவில் வந்து அவங்க ப்ராசஸிங் டைம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகிற பட்சத்துல அவங்க சரிங்க. கல்ஃப்ல வாங்கிட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா பிசிசி. ஆமா. அதோட வேலிடிட்டிஷன் 6 மாசம் முடிஞ்சு போயிருது. இந்த இந்தியாவுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் நடந்து கிளம்புறதுல முடிஞ்சிருதுன்னு வச்சுங்களேன். அந்த ஆமாங்க. நேரத்துல அந்த வந்த கேண்டிடேட்ஸ் அவங்க என்னென்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா? எனக்கு அந்த சம்பவம் நடந்தது. எனக்கு ஆச்சு. சரி, நான் சேஃப்டிக்கு ஆக்சுவலா 2 பிசி குடுத்துருந்தேன். நான் வரும்போது சேஃப்டிக்கு ஒரு பிசி கொண்டு வந்தேன். அது சரி, வேலிடேட்டர்னால அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் சரி, இந்த மாதிரி பிரச்சனைல ஃபேஸ் பண்றவங்க என்ன பண்ணணும்னா, வீசா கரண்ட்ல இருந்துச்சுன்னா சரி. வீசா கரண்ட்ல இருந்துச்சுன்னா, கத்தார் பொறுத்தவரையும் பிரச்சனை ஆ, கிடையாது. சரி. ஆன்லைன்லயே அப்டேட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயே அங்க கத்தார்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். மெத்ராஜ்னு ஒரு ஆப் இருக்கு. மித்ராஜ். ஆமா. மெத்ராஜ்னு ஒரு ஆப் இருக்கு. அது கத்தார்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். கம்பல்சரி எல்லார்கிட்டயும் இருக்கு அது. சரி, அதிலே போய் அப்டேட் பண்ணோம்னா, ஒண்ணுமே இல்ல. ஒரு 10 அ ரியால் பே பண்ணா, சரி. வித்தின் 3 நாள்லயே உங்களுக்கு மெயில் காப்பியா வந்துரும். நீங்க ஆனா டவுன்லோட் இது பண்ணிட்டு இது சாத்தியமாவறதுக்கு நம்மளுக்கு அங்க உள்ள விசா வந்து கரண்ட்ல இருக்கணும். ஆமா கரண்ட்ல இருக்கணும். கரண்ட்ல இருந்தா சரி, சாத்தியம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, டவுன்லோட் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி, குடுத்து, அவங்ககிட்ட குடுத்து சாஃப்ட் காப்பியா குடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு, நீ போயிட்டு சரி, மோகோ பண்ணி குடுப்பான்னா, அவன் பண்ணி குடுத்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, சப்போஸ் வீசா காண்டி கரண்ட்ல இல்லன்னா, கொஞ்சம் சரி. பஞ்சாயத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அங்கேக்குள்ள ஒருத்தர் ஏஜென்ட் பண்ணி தராங்க. அதுக்கான அமௌண்ட் எப்படி சொல்றாங்க, நம்பர் காசுக்கு 25,000 செலவாகுன்றாங்க. டைம் ஒரு மாசம் ஆகுன்றாங்க. அதாவது இந்த பிசிசிக்கு மட்டும். பிசிசிக்கு கரண்ட்ல விசா மட்டும். விசா கரண்ட்ல இல்லாம அங்க உள்ள பிசிசிய மறுபடியும் அப்டேட் பண்ணி மப்போ பண்றதுக்கு சேர்த்து 25,000 வருமா? ஆமா 25,000 சொல்றாங்க. அதனால அதுக்கும் அந்த பண்ணி தரதுக்கு ஆள் இருக்காங்க. அப்படித்தானே? ஆள் இருக்கிறாங்க. அது ஆனா வந்து நம்ம டைம் வந்து ஏஜென்சி சைடுல 1 மாசம் ஏஜென்சி ஆகும். சைடுல. ஆமா. ஏஜென்சி சைடுல நம்ம தான் செய்யணும். 1 to 1 1/2 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த ஒர்க் ஏஜென்ட் சைடுல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. எனக்கு நாமளே பண்ணல. செய்யறதுனா எனக்கு நம்மளே பண்ணல. செய்யறதுனா பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்மளே பண்றதுனா இதுக்கு நம்பிக்கையான ஏஜென்சி இருக்காங்களா கல்ஃப்ல நம்ம இந்த ஒர்க்க பண்ணி தரதுக்கு? ஏஜென்ட் ஷாப் ஒண்ணு இருக்கு. அந்த ஷாப்ல எல்லா வேலையும் பண்ணி தராங்க. அவங்க நான் விசாரிச்சதுக்கு பண்ணி தர்றோம். இதான் பேமெண்ட். இவ்வளவு நாள் ம். ஆகும். ஓகேன்னா பேமெண்ட் பண்ணுங்க ஓ! அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷாப் எந்த கண்ட்ரில உள்ள ஷாப்னா அது? கத்தார்லயே இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். ஒரு அட்ரஸ் சொன்னா போய் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கிற முடிய இடம் தான். ஆமா, ஆமா. சரி, 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 சரி. ஏன்னா மெயினான டவுட் இதான் எல்லாருக்கும் உள்ளது. ம். அதுக்கு தானே வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து அந்த சைடுல ஏஜென்சி நான் கேட்கல. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு பண்ணி கொடுங்க நான் கேட்கல. ஏன்னா நான் சேஃப்டிக்கு வரும்போது என்ன பண்ணேன், ஏதோ ம். வாங்கின பிசிசி கிட்ட 5 மாசம் ஆயிடுச்சு. ஓ! அது போக பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு தெரியாம அவங்க ஏஜென்ட் ஆ. சொல்லல. எனக்கு எடுங்கன்னு சொல்லல. ஆனா நாங்க நீங்க ஒரு டீம் நீங்க முன்னெச்சரிக்கையா நான் என்ன முன்னெச்சரிக்கையா பண்ணேன், பண்ணிட்டீங்க. ஆமா முன்னெச்சரிக்கையா நான் வரும்போது என்ன பண்ணேன், ஒரு 20 டேஸ் முன்னாடி அப்ளை பண்ணி வாங்கி ஃபாலோ பண்ணி வரும்போது கையில கொண்டு வந்துட்டேன். அது எனக்கு யூஸ் ஆச்சு எனக்கு அது. ஓ! அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் போலந்துக்கும் லித்துவேனியாலயும் டபுள் லீகலைசேஷன் பண்ணும்போது, இந்த 2வது எடுத்த பிசிசி வச்சு வேலைய முடிச்சுட்டீங்க. ஆமா முடிச்சேன். அதே போல இதே பிரச்சனை இன்னொரு ஃப்ரெண்டு எங்க டீம் 4 பேரு. அதுல சரி, ஒருத்தருக்கு வந்து என்னாச்சுன்னா, அவரு எமர்ஜென்சில வந்துட்டாரு. ஆனா சரி, அவரு வீட்டு சூழ்நிலை போக முடியல. திரும்பி போக முடியல. வீசா கரண்ட்ல இருந்துச்சு. அவருக்கு இந்த சரி, பிரச்சனையாகி டேட் முடிஞ்சதால சரி. ஆன்லைன்ல மெசேஜ் இந்தியால இருந்துன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ஒரு 3 டேஸ்ல வந்துச்சு. அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து மூவ் பண்ணி கொரியர் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வேலை முடிஞ்சது. ஆனா ஆனா நீங்க சொல்ற வரைக்கும் விசா கரண்ட்ல இருந்ததால இது சாத்தியமானுச்சு. கரெக்ட்டா? ஆமா, ஆமா.
அது இல்ல விசா கரண்ட்ல இருந்தா செலவு இருக்காது. இல்லன்னா வந்து கொஞ்சம் செலவு பண்ணி இந்த வேலைய முடிக்கிற மாரி ஆயிரும். பிசிசி. செலவாகும் ப்ளஸ் டைம் 1 to 1.5 மாசம் ஆகும் இதுக்கு. 1 to 1.5 மாசம் ஆயிரும். ஓகே, ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. பண்ணி தரதுக்கு ஆள் இருக்காங்க. ஆமா இருக்குறாங்க. சரிண்ணே, சரிண்ணே. இதுல இல்லாம வேற ஏதாவது கல்ஃப் ரிட்டர்ன் கேண்டிடேட்ஸ்க்குன்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஐடியா குடுக்கணும். ஒரு வழிகாட்டுதல் ஏதாவது ஒரு அவேர்னஸா இருக்கணும்னு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல. வரும்போது நீங்க பிசி என்ன குடுத்து அப்ளை பண்ணியிருந்தாலும், உங்க ம். சேஃப்டிக்கு பெரிய காசு ஒண்ணும் இல்ல. அங்க இருக்கும்போது எடுக்கும்போது ஒரு பெரிய காசு இல்ல. நம்ம ஊர் காசுக்கு என்ன ஒரு 2500 செலவாகும். சரி. சேஃப்டிக்கு கொண்டு வர்றது நல்லது. அது யூஸ் ஆகுமோ ஆகுதோ, கண்டிப்பா எடுத்துட்டு வந்தா ஃபியூச்சர்ல எப்படி வேணா மாறலாம் சூழ்நிலை. எல்லாரும் ஆமா, ஆமா. வரவங்க சேஃப்டிக்கு ஒண்ணு கொண்டு வந்துருங்க. கல்ஃப்ல இருந்து இந்தியா வந்துட்டு யூரோப் போற கனவோட வர்றவங்க இந்த விஷயத்துல அவேர்னஸா இருந்துக்கணும். ஓகேங்களா? ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, ஓகேண்ணே, ஓகேண்ணே. உங்களுக்கு இப்ப டிஆர்சிலாம் வந்துருச்சுலண்ணே லித்துவேனியாவுக்கு? வந்துச்சுங்க. டிஎஸ்க்கு வந்துச்சு. இந்த மாசம் கிளம்புறேங்க நானு. என்னைக்குண்ணே ஃப்ளைட் டிக்கெட்டு? இந்த மாசம் 16 16. ஓகேண்ணே. ஆ. நல்லபடியா போங்க. நல்லபடியா போயிட்டு, இதே போல யூரோப்ல உள்ள டீட்டெயில்ஸும் தேவைன்னா அப்டேட் பண்ணுங்க நம்ம தமிழ் நண்பர்களுக்கு, கண்டிப்பா, ஓட்டுநர்களுக்காக. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேண்ணே, ஓகேண்ணே, ஓகேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. முக்கியமான ஓகே. சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இல்ல நெறைய பேர் நம்ம மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் எல்லாரும் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இத உங்கள்ட்ட சொல்றேன். கண்டிப்பா. நீங்க குரூப்ல போடுங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாண்ணே. நான் இத வந்து உங்க பெர்மிஷனோட வாய்ஸ் நோட்டுக்கு மேல டபுள் லீகலைசேஷன்ற டைட்டில்ல நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிக்கிறேண்ணே. வாய்ஸ் நோட்ட. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பாண்ணே. ஓகேண்ணே. ஓகேண்ணே, ஓகே. ஓகேண்ணே. ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே. வாழ்த்துக்கள். அ லித்துவேனியா போறதுக்கு ந வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. ஓகேண்ணே. ஓகே. ஓகே.